இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பதிவுங்க. ஜோதிடம் மற்றும் மாந்திரிகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம சிவமயம் ஜோதிட நிலையத்தில் இருந்து தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மேலும் மாந்திரிக பயிற்சி வகுப்பு இங்க 4 நாள் நடைபெற உள்ளது. மாந்திரிக பயிற்சி வகுப்பு நம்ம கத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். என்றும் அகத்தியரும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீஸ்வராய நமக. ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை. அனைவருக்கும் அகோரகாரி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிஷ வித்யாலயம் சார்பாக கோயம்புத்தூர் மையத்தில் நான் ஜோதிட பயிற்சி வகுப்பானது எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஜோதிட பயிற்சி வகுப்புல பயின்ற மாணவர்கள் அவங்களுடைய அனுபவத்தை இங்கே நம்மக்கிட்ட சொல்ல வந்திருக்கிறாங்க. அந்த மாணவர் பேர் இவர் பேர் மா பிரேம்குமார். இவர் நம்மளுடைய ஜோதிட வகுப்பில் கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் படித்து முடிச்சிருக்கிறாரு. அடிப்படை படித்திருக்கிறாரு, உயர்நிலை படித்திருக்கிறாரு, இப்போ முதுநிலை படிச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த 1 வருஷ காலத்தில் இவரோட நம்மக்கிட்ட நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இல்லையா. இப்போ அவர்களுடைய அனுபவங்கள் என்னென்ன, இதனால என்னென்ன நன்மைகள் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அவரை கேட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா, சொல்லுங்க, உங்களை இன்டர்வியூ பண்ணிக்கோங்க. ஐயா, நான் பிரேம்குமார், கோயம்புத்தூர் தான். நான் உங்கள் மையத்தில் படிச்சுட்டு இருக்கேன். கிருஷ்ண ஜோதி வித்யாலய மையத்தில் பேர் படிச்சுட்டு இருக்கேன். போன வருஷம் 2025 ஜனவரி மாதம் வெளியில் போயிட்டு இருக்கும்போது எதார்த்தமாக போஸ்ட் பார்த்தேன் நான். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கேள்வி, ஜோதிடம்னா என்ன, அங்கங்கே ஜோதிடம்ன்றாங்களே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம். நம்ம போய் ஜோதிடத்தை கொடுப்போம், அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டு போனோம், அதை கேட்டுட்டு வந்துருவோம். நம்ம என்ன கேட்டோம்னா ஏதான்னு சொல்லுவாங்க, நமக்கு பதில் திருப்தியே இருக்காது. சரி, நம்ம அதை தெரிஞ்சுட்டோம்னா நான் பார்த்துக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. சரி, உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் நீங்கள் சொன்னீங்க. ஸோ எனக்கு பார்த்துக்கலாம், குடும்பத்துக்கு பார்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் பார்க்கலான்னு சொன்னீங்க. ஸோ அதனால ஜாயின் பண்ணனேன். ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இருந்த நிலமெல்லாம் நான் சொல்ல விரும்பலை நான். ஏன்னா அந்த அளவுக்கு என் நிலைமை இருந்துச்சு. அது ஒரு சின்ன ஒரு சிறுகுறிப்பா சொல்லணும்னா, அந்த படிக்கிறதுக்கு முதல்ல அந்த மாசம் ஒரு கட்டணம் கொடுக்கணும், லட்சணை கொடுக்க முடியாம இருந்துச்சு எனக்கு. இதுதான் உண்மை. ஸோ அந்த அடிப்படையை நான் வெற்றிகரமா முடிச்சேன். அதை முடிக்கும் போது ஒவ்வொரு கிளாஸும் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அந்த கிளாஸ் கிளாஸ் மாதிரி போகல, ஒரு அனுபவம். உங்களோட அனுபவம் என்னவோ அப்படியே எங்கிட்ட நீங்க ஷேர் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு ஆசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா முழுசா சொல்லித்தர மாட்டாங்க. அங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க, மறைச்சு வச்சிருவாங்க. மறைச்சு எல்லாம் மறைச்சு போய் கிடக்குது. நீங்க எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம என்கிட்ட படிக்கிறீங்க, எனக்கு என்ன தெரியுமோ முழுசா கொடுத்துட்டீங்க. கற்றுக் கொடுக்கல, அப்படி கொடுத்துட்டீங்க. நீங்க எடுத்துக்கங்க, எடுக்காம போங்க, வச்சுக்காம போன மாதிரி கொடுத்துட்டீங்க. என் கூட கிட்ட 10 பேர் படிச்சாங்க. அதுல நானும் நல்லபடியா படிச்சு முடிச்சேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் தான், ஒவ்வொரு வாரம் எனக்கு. நேரடியா ஜோதிட கிளாஸ் வந்ததுனால உங்களுக்கு அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமாங்க ஐயா. ஆன்லைன்ல கிடைச்சுதான் கிடைச்சிருக்குமா? இல்ல, ஆன்லைன் பத்தி பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன்ல வகுப்பு நடக்குது. அது அந்த அளவுக்கு திருப்தி இருக்காது. நேரடி பார்க்கும்போது அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நம்ம பாடம் நடக்கிறீங்களா, அந்த மனநிலை அந்த தெளிவா பதிவாயிரும். இப்ப நடத்துறீங்க, அப்ப கேட்பீங்க, நடத்துறது புரியுதா, புரியல திரும்ப கேளுங்க, எத்தனை முறை கேளுங்க, நான் சொல்லித்தரேன் நீங்க சொல்லுவீங்க. அந்த மாதிரி மற்ற சொல்லித்தரணும்னு சொல்லி தெரியல எனக்கு. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் மியூட்ல போட்டுருவாங்க, பறந்து போயிட்டே இருப்பாங்க, ரெக்கார்டு மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அடிப்படை நான் 6 மாசம் போன மாதிரி தெரியல. அது முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜாதகம் படிக்க வந்தோம்னா, இன்னைக்கு ஒரு குழந்தை எந்த ஊர்ல பிறந்தாலும் அந்த பிறந்த குழந்தை ஜாதகத்தை எனக்கு கைப்பட எழுத தெரியும். கைப்பட எழுதுவேன். ஜாதகத்தை எழுதி என்ன பண்ணுவோம், ஒப்படைச்சிருவேன். ஜோதிடம் பொறுத்த வரைக்கும் ஜாதகம் சொல்ற ஒரு ஜாதகம் கிடையாது. ஜோதிடத்தை எழுதணும். ஜாதகம் எழுதணும். ஒரு பிறந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா திருக்கணித படி பாத்தீங்கன்னா எழுதணும். திருக்கணிதம்னா என்ன, வாக்கியம்னா என்னன்னு சொல்லி தெளிவான ஒரு புரிதலை கொடுத்து ஜாதகத்தை எழுத சொல்லி அதை முடிச்சு அடுத்த உயர்நிலை வரும் பாத்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. மிரண்டு போயிடுச்சு. ஜோதி இவ்வளவு விஷயங்கள் இருக்குதான்னு சொல்லி. ஏன்னா அடிப்படை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாதாரணமா போயிடுச்சு. அங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கூலுக்கு போற மாதிரி, இது பாத்தீங்கன்னா காலேஜ் போற மாதிரி அதோட அட்வான்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டும் சொன்னா நான் சொல்லிட்டே போகணும். நேரம் பார்த்தா எனக்கு அவ்வளவு இருக்குது எனக்கு.
ஸோ வந்து நான் இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ முதுநிலை படிச்சுட்டு இருக்கிறேன் நான். இந்த உயர்நிலை முடிஞ்சதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து என் கணிதெல்லாம் நான் நல்லபடியாக படிச்சு முடிச்சிட்டேன். என் கணிதம் முடிச்சு பார்த்தீங்கன்னா என் பேர் நானே சேஞ்ச் பண்ணிட்டேன். பிரேம் குமார்னு பார்த்தீங்கன்னா ஜெனரலாக பிரேம்னா பிஆர்எம், குமார்னா கேஎம்ஏ இருக்கும். ஸோ இனிஷியல் முன்னாடி போட்டால் என்ன ஆகும், லாஸ்ட் அப்புறம் என்ன ஆகும், உள்ள என்ன ஆட் பண்ண சொல்லி இப்போ என் வார்த்தை நான் பிரேம் குமார்க்குள்ளேயே ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி இனிஷியல மாற்றிலாம் போட்டு என்ன பண்ணேன், அது படி கொண்டு வந்துட்டேன். அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்குது எனக்கு. அந்த அப்படி கையெழுத்து மாற்றி போடும்போது அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அப்போ வந்து அடிக்கடி வந்து இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். திருமணம் பண்றாங்க ஜாதகம் பாரு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்மளும் பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் குடும்பத்தை அடக்கிறதாங்க அது. இப்போ போன மாசம் பாத்தீங்களா நமக்கு ஒரு ஜாதகம் வந்துச்சு, பக்கத்து வீட்டுல கொடுத்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பொண்ணு கேட்கறாங்க, இப்ப பொருத்தம் ஓகேன்னு சொல்றாங்க. நீங்க படிக்கதான் சொல்லி உங்க வீட்டுல ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்க பார்த்து சொல்லுன்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் பொருத்தம் இருக்குதுங்க, ஆனா ஜாஸ்தியா தேக்காதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன். அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னு சொன்னாங்க, அது வந்து சூட்சமா நான் இங்க ஓப்பனா சொல்ல விரும்பல. அவங்க ஓப்பனா சொல்லிட்டு இதுதான் விஷயம், நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா அவங்க சந்தோஷம் இப்ப இருப்பாங்க, ஆனா சந்தோஷம் துறைச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ நீங்க சந்தோஷமா இருந்துகிட்டு அதுக்கப்புறமா அவங்க கஷ்டப்படுறத பார்த்து வருத்தப்படுறதுக்கு இப்பயே விட்டு வர மாதிரி பாத்துங்கன்னு சொன்னேன். அப்புறம் அவங்க விட்டுட்டாங்க, விட்டு இப்ப வேற பக்கம் பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அழிச்சு விட்டாச்சு. இப்ப நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா 9 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்கு, ஏன்னா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இப்ப உங்க பாடத்திலேயே நான் சொல்லியிருப்பேன், நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது வெறும் 10% தான். நட்சத்திர பொருத்தங்கிறது வெறும் 10% தான். இதை வச்சு நம்பி என்ன பண்றாங்க, 9 பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க, 10 பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இப்ப அதிகமா கேஸ் டைவர்ஸ் கேஸ் தான் எங்க இருக்கு. ஏன்னா டைவர்ஸ் கேஸா தான் கோர்ட்லயே இருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேட்டாப்ல வந்தவொடனே என்ன பண்ணிடுவாங்க, நட்சத்திரத்தை பொருத்தத்தை பார்க்க வேண்டியது 9 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கடுத்து உள்ள ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பாவக ரீதியாகவும் உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாடமெல்லாம் உங்களுக்கு வந்து நான் எடுத்தேன். ஏன்னா அதன்படி நீங்க பார்த்து சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் வந்து இப்ப நெட்ல அடிச்சாலே வந்துருது, இதுக்கு எது சொல்லி பொருத்தம் பார்த்து அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நட்சத்திர பொருத்தம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன 10% தான். அந்த ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தோஷங்கள் இருக்கும், அது பார்க்க தெரியாது. தோஷங்கள் தாண்டி பாத்தீங்கன்னா ஜாதக இணைவன் ஒன்று இருக்கு, அதாவது சூட்சங்கள். அதெல்லாம் அது வந்து உங்களை படிச்ச போது தெரிஞ்சுக்கிட்டு நானு. நீங்க 1000 பேர் ஜாதகம் கொடுத்தாலும் நான் பார்த்து சொல்லிடுவேன். அந்த தைரியத்துல இருக்கிறேன். சரிங்களா? வந்து இப்ப திருமண பொருத்தம் பார்த்துட்டீங்க. ஆமா, பார்த்து கொடுத்துட்டா இனி வந்து எத்தனை பேர் பார்ப்பேன் நான். அந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை சொல்லுவேன் நானு. சரியா துணிவா கணிச்சு கொடுப்பேன் நான் ஆசீர்வாதத்தால. இதை தாண்டி பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம் தாண்டி இப்ப நிறைய விஷயங்கள் இப்ப நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன். சோ ஜாதகத்தை கொடுத்தோம்னா எல்லாரும் சொல்றது வந்து இது ராசி, இது லக்னம், இந்த பாவகம், இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்துச்சுன்னா இந்த பலன் சொல்லி பொது பலன் தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு கிரகம்னா எந்த சாரத்துல உட்கார்ந்து இருக்குன்ற ரகசியம் வந்து நீங்க கத்து கொடுத்தீங்க. இந்த கிரகம் பாக்குது, இந்த இறைவன் என்ன, அதெல்லாம் வந்து இந்த ஒரு கிரகம் வந்து 10 இருக்குதுன்னா இந்த 10ஆம் கிரகத்துக்கு அடுத்த முந்த கிரகம் வந்து 12வது பாவம், பிற கிரகம் வந்து 9 மாத்த சொல்லி கொடுத்தீங்க. அது எல்லாமே வந்து சூட்சம ரகசியங்கள் தான். இந்த மாதிரி விஷயம் கத்துருக்கேன் நான். ஜோதிட பொறுத்த வரைக்கும் ஹாப்பி நானு. ஓகே, இப்போ ஒரு வருஷமா நீங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து எதுவுமே வீண் போகல. ஏன்னா ஒரு வருஷமா வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு இப்போ 1ஆவது வருஷத்துக்கு டிராவல் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ஒரு வருஷத்துல நீங்க வந்து படிச்சதுல வந்து எந்த இதுவுமே வீண் போகல. வீண் போகலைங்க. வீண் போகல, மேலும் மேலும் கத்துக்கிட்டு தான். ஒவ்வொரு வாரமும் வந்து எனக்கு வந்து அது முத்து தான். அப்ப அதனாலதான் நான் என்ன சொல்றது, கிளாஸை மட்டும் கட்டடிக்காம வாங்க அப்படின்னு நம்ம சொல்றது. கிளாஸை கட்டடிச்சீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல உள்ள அர்த்தங்கள் உங்களுக்கு புரியாம போயிடும். இப்ப ஏட்டு சுரக்கா கூட்டு கோதமானா கிடைக்காது, ஆகாது. புரியுதுங்களா? நான் பாடமா வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்கன்னு சொன்னா பாடமா எழுதிவிட்டு போயிருவேன். அது வந்து இந்த அனுபவத்துல நான் பாடமா எழுதுறது உங்களுக்கு 5 நிமிஷம் வேலை தான். மிஞ்சினா 1/4 மணி நேரம் எழுதுவீங்க, அதுக்கு மேல எழுத போறீங்களா? ஏன்னா எழுத போறது கிடையாது. அப்ப நம்ம இங்க பாடம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அர்த்தங்களையும் அதோட விரிவாக்கங்களையும் நம்ம சொல்லும் போது உங்களுக்கு வந்து நல்லபடியான புரிஞ்சுக்கிடுது. புரியுதுங்களா? அதனாலதான் நேரடியா கிளாஸ்க்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப வந்து அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திதிசூனியத்தை பத்தி எடுத்துப்பேன். திதிசூனியத்தை பத்தி உங்களுக்கு வந்து நான் கிரகங்கள் எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து எடுத்திருப்பேன். அப்ப அந்த திதிசூனியத்தை பத்தி கொஞ்சம் உங்களால சொல்ல முடியுமா?
நிறையவே சொல்லலாம். அவங்க அனுபவம். ஆமாங்க, நிறைய சொல்லலாம். இதுல வந்து என் அனுபவம் சொந்தமா வந்து என் அனுபவம் இது. இப்ப சில பேருக்கு அந்த வார்த்தையே தெரியாது. என்னடா திரிசூனியம், சூனியன் வார்த்தை கேள்விப்பட்டிருப்பாங்க, திரின்றது கேள்விப்பட்டிருப்பாங்க. ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது நான் கத்துக்கிட்டேன் நான் யோகத்துல. ஒருத்தர் எல்லாருக்கும் அது பொருந்தும், எல்லாத்துக்கும் திரிசூனியம் இருக்குது. ஆனா என்ன எதுன்னு தெரியாது. சோ எனக்கு அதை தெளிவுபடுத்தினீங்க. என்னுடைய ஜாதகப்படி எனக்கு இதான் திரிசூனியம் சொல்லிட்டீங்க. சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஊருக்கு போக கூடாது, இந்த கோயிலுக்கு போக கூடாது, உனக்கு திரிசூனியம் சொல்லி சொன்னீங்க. பட் என்ன பண்ண, நான் வந்து போக வேண்டிய சூழ்நிலை. அப்பயும் கூட கேட்டேன், ஐயா இந்த ஊருக்கு கோயிலுக்கு நான் போறேன் திரிசூனியம் சொல்லி சொன்னீங்கன்னு சொல்றேன், போகாதீங்க பிரேமன்னு சொன்னீங்க. சரி ஐயாக்கு தெரிய போகுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேன். நான் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டேன். வந்து கரெக்டா ஒரு 10 நாள் தான் நல்லபடியா. இப்போ கிட்டத்தட்ட 3 years ஒர்க் பண்ணிருந்த வேலை எனக்கு சடனா எனக்கு வேலை நிக்க வேண்டிய சூழ்நிலை. வேலை போயிடுச்சு, எனக்கு வேலை போயிடுச்சு. எனக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. பயங்கர குழப்பம் அப்பதான் உங்ககிட்ட ஓடி போயிடலாம் பண்றதுன்னு தெரியாம புரியுது இல்ல. அப்ப என்ன சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் வா. அப்போ உங்களை 4 minutes சொல்றேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா, வேலை எல்லாம் போயிடுச்சு. நல்லதானே போயிட்டு இருந்தேன்னு கேட்டீங்க. இல்லைங்க ஐயா, இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க சொன்னீங்க இந்த ஊருக்கு போகாதானீங்க, அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நான் போது நீ ஏன் நான் என் பற்றி கேட்காம போனேன்னு சொல்லி சொன்னீங்க. சரி சண்டே கிளாஸுக்கு பாத்துறேன்னு சொன்னீங்க. வந்த பிறகு திரும்பி அந்த ஜாதகத்தை எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணிட்டு, சரி ஓகே நீ என்ன பண்ற, இந்த ஊருக்கு போயிட்ட பரவாயில்ல, இப்ப இந்த கோயிலுக்கு இந்த ஊருக்கு போயிட்டு வா, இங்க போயிட்டு இருந்தேன்னா உனக்கு எல்லாமே சரியாயிருன்னு சொன்னீங்க. சரி நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி கனவு முடிட்டு நான் ரைட் அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அந்த கோயிலுக்கு போகும்போதே ஒரு நம்பிக்கை, இன்ட்ரிக்கு நான் அப்ளை பண்ணி வச்சிருந்தேன். அப்ளை பண்ணி 3 நாள் ஆயிடுச்சு, பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கோயிலுக்கு போயிட்டு வந்தா 3 நாளுக்கு கால் வந்துச்சான் அப்ளை பண்ண கம்பெனில இருந்து. இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். பழைய கம்பெனி சம்பளத்தோட அதிக சம்பளம் வேலை கிடைச்சிருச்சு. அதிக சம்பளம் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து நல்லபடியா வேலை போயிட்டு இருக்கு. அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பீஸ்ன்றது உண்மையே வந்து பவர்ஃபுல் சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பவர்ஃபுல்லுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. திரிசூனிங்கிறது பவர்ஃபுல்லுங்கிறது புரிஞ்சுக்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா அந்த திதிசூனியத்தால பாதிக்கப்பட்டா எங்க நிவர்த்தி பண்ணணும் புரியுதுங்களா? எந்த இதை ஆக்டிவேட் பண்ணா அது நிவர்த்தி ஆகும். ஆமாங்க, அந்த சூழ்ச்சி உங்களுக்கு தான் தெரியும். இப்ப நாங்க படிச்சத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நீங்க உங்களுக்கு நான் சொல்லி தானே கொடுத்துருக்கேன். ஆமா, சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்ப நீங்க அதுக்கு அனுபவிச்சதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு போனா இந்த கிரகங்களுக்கு திதிசூனியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கோயிலுக்கு போக கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், போயிட்டு அப்படி வந்தாலுமே அதுக்கு ஆப்போசிட்டுக்கு என்ன பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நான் கத்து கொடுத்துருக்கிறேன். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ராசியா இந்த கோயிலுக்கு போ, இந்த ராசி அந்த கோயிலுக்கு போன்னு சொல்றாங்க. சந்தோஷம் போயிட்டு வருவாங்க. ஆனா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கஷ்டம் சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தீசூனியமா இருக்கும், தெரியாது. சோ அது பொதுவான பலன்ல தான் நான் போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் நானும் போனேன். நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நான் இன்னொரு தடவை அந்த ஊருக்கு வேணா போயிட்டு வா. நான் போக மாட்டேன். இன்னொரு தடவை போயிட்டு வந்தேன்னா முடிச்சு சரியா? எத்தனை தடவை போனாலுமே அதுக்கு மாற்று, அதை வந்து ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்னா அதுல இருந்து ரிலீஃப் ஆகுறதுக்கு என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப வந்து அதுக்காக திரிசூனிக்காரங்க உனக்கு அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டாங்க இல்ல அந்த ஊர்லயே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பலன் சொல்லணும். நம்ம அதை சொல்லி கொடுத்துட்டீங்க இல்லையா? அதை நம்ம வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கு என்ன நம்ம வந்து ஒரு பரிகாரம் சொல்லணும். எளிய பரிகாரங்கள் சிம்பிளா தான் ஒண்ணும் நம்ம பெருசா எஃபெக்ட் போட தேவையில்லை. வீட்டுல இருந்தபடியே எப்படி பரிகாரம்னு சொல்லி கொடுத்தீங்க. இதுல நம்ம ஜோதி பொறுத்த வரைக்கும் ஐயா என்ன ரொம்ப நான் விரும்பினது பாத்தீங்கன்னா பெருசா பரிகாரம் அந்த ஊருக்கு போ, இந்த ஊருக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு அதை பண்ணு இதை பண்ணலாம் கிடையாம எளிமையா சிம்பிளா சொல்றீங்க பாத்தீங்களா? அதான் எனக்கு கிடைச்சது வரம் நினைக்கிறேன். அது பரிகாரம் இல்லையா, வரம் அது. ஏன்னா நீங்க சொன்னது எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன் நானு. இதை நான் கேட்பேன், இந்த மாதிரி இருக்குல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்பேன். இதை செய்ய பிரேம்னு சொல்லுவீங்க, அதை நான் செய்வேன், அது நடந்துருக்கு. அதுதான் வந்து அங்க வந்து அதான் உண்மை தான். அதான் ஆன்மீகம் தெய்வீகம் அதுதான். அதாவது அதான் என்ன சொல்றேன்னா, அதாவது பரிகாரம் சொல்றது வந்து மற்றவங்க வந்து என்ன சொல்ல பயமுறுத்தலாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. எல்லாமே வந்து அன்றாட வாழ்க்கையில அது பக்கத்துல சுத்தி இருக்கிற சூழலை பொறுத்து புரியுதுங்களா, அதை வச்சேதான் பரிகாரம் சொல்லணும் புரியுதுங்களா. அதுக்குதான் நான் இவ்வளவு விளக்கங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன், கற்றுக் கொடுத்துருக்கேன் புரியுதுங்களா. நீங்க வந்து பாடமா மட்டும் படிச்சீங்கன்னா அது வந்து நீங்க பரிகாரம் எடுக்கிறதுக்கும் சரி
ஏன்னா மற்றதுக்கும் சரி உங்களுக்கு வந்து அதுக்குன்னு தனி சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க இது வந்து உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்டே உங்களுக்கு வந்து பரிகாரத்தோட சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இதை எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஆணிவேர்ல இருந்து அப்படியே எடுத்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து நான் கொடுக்குறேன். அப்ப நீங்க வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுக்கிட்டும் செஞ்சுக்கிறீங்க. இப்போ உண்மையிலேயே ஒரு உயர்நிலை படித்த மாணவர் வந்து இப்போ வந்து திருமண பொருத்தம் பார்த்துருக்கிறாரு, 2 ஜாதகம் பார்க்குறாரு அப்படிங்கும் போது எனக்கு வந்து பெருமையாக தான் இருக்கு. ஏன்னா உண்மையை நான் சொல்கிறோம்ல. ஏன்னா இதே மாதிரி தான் முதுநிலை படித்து முடித்த மாணவர்கள் அனைவருமே இப்போ வந்து 2 பேர் மட்டும் ஜோதிடராக இருக்கிறாங்க. இன்னும் 2 பேர் ஜோதிடர், மொத்தம் வந்து 4 பேர் ஜோதிடராக இருக்கிறாங்க. ஆஃபீஸ் போட்டு ஜோதிடராகவே இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த விதத்தில் முதுநிலை முடிச்சுட்டு அவங்க வந்து பண்ணாங்க. ஆனா நீங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்நிலை முடிச்ச உடனே ஜோதிடர்ங்கிற ஒரு 4 ஜாதகத்தை எடுத்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுவே எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. வருங்காலத்துல வந்து மேலும் மேலும் அதிக ஜாதகம் நீங்க வந்து பார்க்கணும். ஏன்னா நல்ல ஜோதிடர் உருவாகணும். சரிங்களா? ரைட். ஒரு விஷயம் கூட தெரியப்படுத்தினேங்க. இப்போ இந்த 1 வருஷம் காலகட்டத்துல இந்த பாடங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு வரும், எல்லாரும் எடுப்பாங்க. அதாவது சிலபஸ் இருக்கும், புக்ஸ் இருக்கும், பாடம் எடுப்பாங்க. பாடத்தை வந்து என்ன எழுதிருக்கோ புக்கில் எடுக்காம உங்கள்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கு வந்து இந்த புராண கதைகள், இதிகாசங்கள் அதெல்லாம் என்ன பண்ண இந்த கதையை வந்து கேட்டா ஒப்பிட்டு கிரகத்துக்கு ஒப்பிட்டு வாழ்க்கையை ஒப்பிடுவீங்க. இப்ப இந்த ஜாதகமா, இந்த ராசியா, நட்சத்திரமா, இதனுடைய முன் வரலாறு இதிகாசம் எப்படி அதை நீங்க ஒப்பிட்டு சொல்லும் போது அவ்வளவு ஒரு நேர்த்தியா இருக்கும். கண்டிப்பா அதான் மனசுல பதிஞ்சு எங்களுக்கு. இப்போ ஜாதகம் பாக்கணும்னா இந்த 1 வருஷம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவோ கிளாஸ், எவ்வளவோ பாடம் அத்தையும் எனக்கு வந்து மைண்ட்ல உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா உங்க அடுத்த விதம் தான். அந்த ஸ்டோரி மேலே கொண்டு போனீங்க பாத்தீங்களா, பாடமா இல்லாம ஒரு கதைத்துவமா கொண்டு போவாங்க. அந்த கதைக்கு உள்ளேயே உங்களை கொண்டு போய் அதனாலதான் மனசுல உட்கார்ந்து இருக்கு எங்களுக்கு. நட்சத்திரம்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ராசி லக்னம் இருக்கும். அது எப்படி எந்த டைரக்ஷன்ல போகுது, இப்படி எல்லாம் போகுது, இப்ப எல்லாம் பரிமாணம் ஆகுது, இங்கெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில வருது. சோ ஒரு ஜாதகத்தை வச்சு என்னென்ன பார்க்கலாம் எல்லாமே வந்து இப்ப நான் ஒரு தெளிவா இருக்கேன் அப்படின்னா, ஒரு புரிதல் இருக்குன்னா உங்களுடைய அந்த சரியான பாடம் எடுக்கிற முறை தான். பாடத்திட்டம் வந்து அருமைங்க ஐயா. கிருஷ்ணா வித்யார்த்திக்கு வந்து அது வந்து நான் அடிச்சுக்க முடியாது. அது வந்து பொக்கிஷன் மாதிரி. சொல்லி கொடுக்கறது வந்து நினைவுல நிக்கிறது, அவங்க சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு புதையல் மாதிரி. புரியுதுங்களா? நீங்க தேவைப்படுற நேரமெல்லாம் அந்த புதையலை தோண்டி எடுக்கலாம். நீங்க தேவைப்படுற நேரமெல்லாம் அந்த புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு கருத்துக்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே தான். ஆனா சென்டென்ஸ் அதே தான் இருக்கும். அதை நமக்கு அந்த காரணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பேப்பரை திருத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பலன்களை உங்களுக்கு வந்து அது வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பொக்கிஷம் தான் உங்களுக்கு கிருஷ்ணா ஜோதிஷ வித்யாலயம் கொடுத்த அந்த புக்கு. புரியுதுங்களா? இது வந்து நான் வந்து வாய்மொழியா நான் சொல்லிட்டு போறது, வாய்மொழியா உங்களுக்கு கதையா இப்படி வந்து நகர்த்தி இப்படி கொண்டு போறதுன்னா, சரிங்களா? அது வந்து பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை வந்து என்னைக்குமே நீங்க வந்து தவற விட்டக்கூடாது. புரியுதுங்களா? ரொம்ப பெருமையா இருக்கு ஐயா. கிருஷ்ணா வித்யாலயத்தை நான் படிச்சது. சோ யாரெல்லாம் ஜோதிடம் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறாங்களோ, படிக்கணும் ஆசைப்படுறாங்களோ, அதை தாண்டி நானும் ஒரு ஜோதிடம் ஆகும் நினைக்கிறாங்களோ தாராளமா கிருஷ்ணா படிக்கலாம். கண்டிப்பா என்னை விட சிறப்பா கூட ஆகலாம். அது அவங்களுடைய பிராப்தம். அது கண்டிப்பா கண்டிப்பா விரும்புறீங்க படிக்கலாம்னு நான் தகவல் தெரிவிச்சுக்காங்க. என்றும் அகத்தியராலும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.